அனுபவிக்கவில்லை. ஆனால் சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கும் செல்லாத மல்லை சத்யாவை லண்டன் பாராளுமன்றத்தில் பேச வைத்த பெருமை தமிழுக்கு இருக்கிறது. அதே போன்று ஐநா மன்றத்துடைய ஜெனீவா மனித உரிமை ஆணையத்தில் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னால், இந்த வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் அடுத்த வாய்ப்புகள் பறந்துபட்டிருக்கிறது. உலகத் தமிழர்களுக்கு கடமையாற்ற வேண்டிய கடமை எங்களுக்கு நிறைவேறுகிறது. அதையும் நாங்கள் உள்வாங்கிதான் இந்த பயன்படுது. வாரிசுக்கு எதிராக எனக்கு தெரிஞ்சு திராவிட வெற்றி கழகம் துவங்கி இருக்கிறதா நாங்கள் நினைக்கிறேன். ஏன்னா துரை வைகோ எதிர்த்து பேசப்பட்டது, துரை வைகோவுக்கு எதிராக பேசப்பட்டதுனால கருத்து தான் வெளியே அனுப்பப்பட்டது. வாரிசுக்கு எதிராக தானே அது ஒரு காரணம். அது மட்டுமே காரணம் அல்ல. தொடர்ச்சியாக களத்தில் நின்றோம். ஆனால் கடந்த 4 ஆண்டுகளாக நான் உதாசீனப்படுத்தப்பட்டேன். நான் சொன்னதை கொண்டு முல்லைப் பெரியாறு அணைக்கான திரைப்படத்தை டேம் ட்ரிபிள் லைன் சோகன் ராய் எடுக்கப்பட்ட போது அந்த திரைப்பட சுருளை அந்த திரையரங்கத்தை உடைத்து அந்த பெட்டிகளை கொண்டு வந்து அந்த திரைப்பட சுருளையே மாலையாக போட்டவன் தலைவர் வைக்கவில்லை. இப்படி என்னுடைய போராட்ட களங்கள் என்பது பறந்துபட்டது. சிறை வாழ்க்கை என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்றதாக இருந்திருக்கிறது. அதை முடக்குவதற்கு இவர்கள் மேற்கொண்ட முயற்சி, துரையுடைய வருகையின் காரணமாக அதை முடக்கின்ற காரணத்தினால் நான் பேசக்கூடாது, என்னிடம் யாரும் தொலைபேசியில் பேசக்கூடாது, என்னிடம் யாரும் புகைப்படம் எடுத்துக் கொள்ளக்கூடாது, நான் பேசினால் யாரும் கைத்தட்டக்கூடாது என்று ஒரு கண்காணிப்பு வைத்திருக்கின்ற காலகட்டத்தில் நான் எங்களை தகவல் கொள்வதற்கு என்னுடைய தோழருடன் நாங்கள் புதிய பயணத்தை துவங்கியிருக்கிறோம். இது மதிமுகவுக்கு எதிரான இயக்கம் அல்ல. அதையும் நான் இப்பொழுதே சொல்கிறேன். தலைவர் வைகோவை நான் இப்போதும் நேசிக்கிறேன் என்பதில் பொருள் இருக்கிறது. அந்த தலைவர் எனக்கான ஒரு மிகப்பெரிய மைலேஜை கொடுத்திருக்கிறார். ஆனால் மகன் ஒரு மிகப்பெரிய இயக்க தலைவர் இன்றைக்கு இயக்கத்தின் தந்தையாக சுருங்கி போனார் என்பதுதான் வருத்தத்திற்குரிய. சார் டிவிகே குழப்பம் ஏற்படாதா சார்? கழகம் இருக்கிறது. திராவிடத்தின் வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம். திராவிடத்தின் அடித்த பரிணமாக நாங்கள் முன்னெடுக்கிறோம். அதுக்காக தான் திராவிட இயக்கத்திற்கு அந்த வெற்றி என்ற சொல்லாடையை பயன்படுத்தும். இது யாருக்கும் ஒரு வெற்றி என்கின்ற சொல் என்பது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ சொந்தமல்ல. இது பொதுவான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் இது அவர் குறித்தது என்பதெல்லாம் கற்பனையான ஒன்றுதான். நாங்கள் இப்போதும் சொல்கிறோம், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் சகோதரர் தலைசிறந்த நடிகர், அதில் மாற்றுக் கருத்துக்கள். அவரை நம்பி லட்சக்கணக்கான இளைஞர்கள் பின்னால் வந்திருக்கிறார் என்பதை நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் அந்த இளைஞர் கூட்டத்தை நெறிப்படுத்தி அரசியல்படுத்தி ஜனநாயகப்படுத்தினால் எதிர்கால தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பலனுள்ளதாக இருக்கும். அது காட்டாற்று வெள்ளமாக வந்து கொண்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்தி நீங்கள் தேக்கி வைக்கவில்லை என்று சொன்னால் அது கடலில் கடந்துதான் போயிடும். எனவே இதை